رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربنا زدنا علما. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு கீடு ஜன்னாயம். தஸ்னிம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஷினுக்கு ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். நான் என்ன கொஷின் கேட்டேன்? அல்லாஹ்வின் வசனங்களை பொய்ப்பிக்கிறவர்களுக்கு உதாரணம் என்ன? இதுக்கான ஆன்சர் கழுதை. நாம் தினமும் ஓதக்கூடிய ஒரு வசனம்தான். இந்த வசனத்தை மட்டும் சரியாக புரிந்து கொண்டு ஓதினால் நம் வாழ்க்கையில் பல மாற்றங்களை காணலாம். நம் அன்றாட வாழ்வில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் வசனம் இது. நம் அனைவருக்கும் மனப்பாடமாக தெரிஞ்ச ஒரு வசனம். எப்படி நம் கஷ்டங்களை நீக்குகிறது? எப்படி நம் அனைத்து தேவைகளையும் உடனடியாக நிறைவேற்றுகிறது? அல்லாஹ்வின் உதவியை எப்படி நமக்கு பெற்று தருகிறது? இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். தனக்கு இறைவனால் வழங்கப்பட்டுள்ள அனைத்து ஆற்றல்களையும் வசதிகளையும் பயன்படுத்திய பிறகும் ஒரு காரியம் கைகூடாத போது தன்னை போன்ற மனிதர்களால் அந்த காரியத்தை செய்திட முடியாது என்பதை உணர்ந்து தனக்கும் மேலான சக்தி பெற்றவனிடம் காரியங்களை ஒப்படைப்பது தவக்கல் ஆகும். அதை வார்த்தைகளாக வெளிப்படுத்துவதுதான் இந்த வசனம். إياك نعبد وإياك نستعين إياك نعبد وإياك نستعين. இறைவா, உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடமே நாங்கள் உதவியும் தேடுகிறோம். சூரா அல் ஃபாத்திஹாவில் உள்ள வசனம்தான் இது. நாம் தினமும் தொழுகையில் இந்த சூறாவை ஓதிக்கொண்டிருக்கின்றோம். இதில் எத்தனை பேர் அதன் பொருளை உணர்ந்து ஓதி வருகின்றீர்கள்? கமெண்ட்ல சொல்லுங்க. சூரா ஃபாத்திஹா, இந்த சூறாவில் உள்ள ஒவ்வொரு வசனமும் மிக சிறப்பானவை. இந்த வசனத்தில் எதை ஓதி கேட்டாலும் அல்லாஹ் நமக்கு தருவான். இதை அல்லாஹ்வே கூறியுள்ளான். ஏதோ ஒரு காரியம் எவ்வளவு முயன்றும் நடக்காமல் தள்ளிக்கொண்டே போகிறதா? இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். இந்த ஒரு வசனத்தை ஓதி கேளுங்க. அந்த காரியம் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் அதை லேசாக்குவான். நோய், வறுமை, கடன், குழந்தை இல்லை, குழந்தைகளால் பிரச்சனை, படிப்பில் வெற்றி, நல்ல வேலை வேண்டும், நிம்மதி இல்லை என எப்படிப்பட்ட சோதனைகளில் நீங்கள் சிக்கியிருந்தாலும் சரி, இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் இந்த ஒரு வசனத்தை கூறி அல்லாஹ்விடம் உதவி தேடுங்கள். அனைத்திற்கும் தீர்வு உடனே கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். இதில் உள்ள எந்த வசனத்தை ஓதி கேட்டாலும் என் அடியானுக்கு அவன் கேட்பது கிடைக்கும் என அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாக்குறுதி கொடுத்த வசனம் இது. நீங்கள் கேட்கும் ஒவ்வொரு துஆவிலும் இந்த வசனத்தை ஓதி பிறகு உங்கள் தேவைகளை கேளுங்கள். புரிந்து கேளுங்க. இன்ஷா அல்லாஹ் பல மாற்றங்களை இனி வரும் நாட்களில் காணலாம். நாம் கேட்கும் ஒவ்வொரு துவாக்களும் ஒப்புக்கொள்ளப்பட்ட துவாக்களாக இருக்க வேண்டும். அதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். ஓகே, இப்போ ஃபைனலி கொஷின் டைம். சொல்லில் வெறுக்கத்தக்கதும் பொய்யானதும் எது? இதுதான் இன்னைக்கான கொஷின். இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன வஸ்ஸலாமு அலல் முர்சலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.